ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் வாசிகி சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலில் கார்டன் டூர் பார்த்துருப்போம். இப்போ வந்து புதுசாக என்ன டூர் பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் டூர் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா, நான் வந்து என் வீட்டிலே வந்து வளர்க்குற ஃபிஷ் வந்து இதுதான் வந்து என்னோடய லார்ஜ் சைஸ் ஃபிஷ். இதுலேருந்து தான் வந்து இன்னும் நிறைய குட்டி போட்டிருக்கு. இப்போ வந்து இந்த ஃபிஷ் ஏன் கட்டுறேன்னா, இது வந்து ரொம்ப நாள் இருக்குது, அதே மாதிரி இது நிறைய குட்டியும் போட்டிருக்கு, அதனால் வந்து இதை காட்டியிருக்கேன். இதில் வந்து ஒரு ஃபீமேல் ஒரு மெயில் இருக்குது. ஃபீமேல் வந்து பெருசாக இருக்குது, மேல் வந்து சின்னதாக இருக்குது. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ப்ரீட் ஆகி உங்களுக்கு குட்டி போட்டுரும். அது வந்து நீங்கள் ஃபுட் மெயின்டெனன்ஸ் அந்த பிளேஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்படியே பண்ணிங்கன்னா இங்கே வந்து கேரிங் பாட்னால் என்னென்னு கேட்காதீங்க. இது வந்து இப்போ நம்மளுக்கு எதுனா உடம்பு சரியில்லைனா ஹாஸ்பிட்டல் மாதிரி, அது மாதிரி இந்த ஃபிஷ் எதுக்குன்னா உடம்பு சரியில்லைனா அப்போ வந்து தனித்துவம் பண்ணுறதுக்காக இதை எடுத்து வச்சுருக்கோம். உள்ளே க்ளீனாக தான் இருக்குது, ஆனால் இந்த ஃபோட்டோவில் பார்க்கறதுக்கும் உங்களுக்கு அப்படி தெரியும். வேணால் வந்து நான் இன்னொரு டைம் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு போஸ்ட் பண்ணுறேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து நம்மளோட மீன்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தனியாக எடுத்து வைக்கும் போது. நெக்ஸ்ட்டு இதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து அந்த பிளாக்கெல்லாம் தெரியுதுல்ல, அதெல்லாம் கூட இல்லாததான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம இன்னொன்று வந்து பார்க்க போகிறது என்னென்னா ஃபிஷ் டேங்க்கு. என்கிட்ட வந்து ஒரே ஒரு ஃபிஷ் டேங்க் தான் இருக்குது, அதை தான் வச்சு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இது பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? பானை தான் இருக்குது, அதையும் நான் என்னென்னு காட்டுறேன். இதில் பார்த்திங்கன்னா 26 பேபிஸ் இருக்குது. இது இப்போ ரீசெண்டாக போட்டது. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 2 days ஆகிருக்கும் போட்டு. இதிலே பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து 2 பேபிஸ் மட்டும் போட்டுச்சு. இது பாருங்கள், இங்கே தெரியுதில்ல, இது வந்து ஃபஸ்ட்டு போட்ட பேபிஸ். இது வந்து கொஞ்சம் பெருசாக வளர்ந்துச்சு, அதோட கலர்ஸும் வேரிஸ் ஆகும். இது வந்து தனியாக போட்டுச்சு. ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு 5 days பிஃபோராக போட்டுருச்சு. அதுக்கப்புறமா வந்து மீதி இருக்கிற அந்த 24 பேபிஸும் வந்து நெக்ஸ்ட் ஒரு 4 days கழிச்சு போச்சு. இந்த மாதிரி தான் உங்களுக்கும் ப்ரீடிங் டைம்ஸ்லாம் வந்து கரெக்டாகும். நான் வந்து இதுக்கு அது வந்து மேலே ஷெல்டர் கோசம் வச்சுருக்காது. இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து பேபிஸ் வந்து நான் நல்லா கேரிங் பண்ணுறதுக்கோசம் வந்து அந்த பிளான்ட்ஸு இது செட்டப்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு இப்போ கிடச்ச பேட்ச்சு. இதுக்கு முன்னாடி கிடச்ச பேட்செல்லாம் நான் அப்படியே ஸ்டெப்ஸாக காட்டுறேன் பாருங்கள். இது வந்து அவ்வளோ வந்து எப்படி சொல்கிறது, இப்போது தான் போட்டுச்சு 2 days பிஃபோராக வந்து. இது வந்து நான் வந்து ஏன் அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கினா, இதில் ஒன்று கூட டெத் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து கேர் எடுத்து பார்த்துக்கிறேன். அதோட நியூட்ரிஷன்ஸ் ஃபுட் எப்படி இருக்கணும், அது கிளைமேட்டிக்கே எப்படி இருக்கணும் அப்படின்றது தான். இந்த பிளான்ஸ் எல்லாம் வைக்கிறதுனால அது கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அங்கங்கே தூந்து விளையாடிட்டு பார்த்திங்கன்னா அந்த சிங்கிள் ஃபிஷ் மட்டும் வந்து இந்த ஆரஞ்சு ஃபிஷ் மட்டும் அப்படியே ட்ராவல் ஆகுது. இந்த மாதிரி தான் வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். அதை தான் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து அந்த ஷீட்டை வச்சு முடிக்கலாம், ஏன்னா வந்து அது எகிரி உதிக்காது இருக்கணுன்றதுக்காகவும். இது வந்து பக்கத்தில் பானை. இதுதான் வந்து இதில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பிளாக் 2 கிடைச்சது. அதுவும் இப்போ உயிரோடு இருக்குது, ஆரஞ்சும் இருக்குது. ரெண்டுமே இப்போ ஒரே ஈக்குவல் ஸ்டேஜஸில் க்ரோத்தாக இருக்கிறதுனால நான் ஒரே இதில் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக அந்த பிளாக் கார்னரில் தெரியுதா, அது வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். ஏன் நான் பானையில் வச்சுருக்கேன்னா, அது வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்கும், அதனால் வந்து பானையில் வச்சுருக்கேன். பார்த்திங்களா ஆரஞ்சு குட்டீஸ்லாம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பிளாக் 2 இருக்கும் பாருங்கள், இதில் பிளாக் 2 அது ஒன்றும். அதுக்கப்புறமா வந்து ஆரஞ்சு வந்து 5 கிடச்சிது எனக்கு. 5ல் வந்து நான் வந்து இப்போ வந்து 4 தான் இதில் இருக்கும். இன்னொன்று வந்து வேர் டேங்க் வரும், அது வந்து க்ரோத் ஆகும். அதனால் வந்து நம்ம இன்னொரு பேட்ச், இதுக்கு அப்புறம் வந்த பேட்ச், ஆரஞ்சுக்கு அப்புறம் வந்த பேட்சில் கண்டினியூஸாக விட்டு வச்சுருக்கோம். அதை வந்து நான் காமிட்டுறேன் தனியாக. வந்து அந்த பிளாக் ஃபிஷ் வந்து ஃபஸ்ட்டு பேட்சில் வந்தது. அதுக்கப்புறமா இந்த ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் வந்து நம்ம ஃபுட் வந்து நார்மலாக எப்படி கொடுப்போன்றதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் கண்டினியூ பார்ட்டாக போடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு நெக்ஸ்ட்டில் தான் வந்து அந்த 1 pair விட்டு வச்சிடுறேன். இந்த ஆரஞ்சில் நான் சொன்னது இது வந்து இது கூடயே வந்தது. ஏன் கலர் சேஞ்சஸ் இருக்குன்னா,
அது வந்து அந்த ப்ரீடிங் ஃபிஷ் பொறுத்து நான் வந்து பிளாக்கும் விட்டுட்டு இருந்தேன், ஆரஞ்சு எல்லாமே விட்டுட்டு இருந்தேன், மிக்ஸ் ஆகி தான் விட்டுட்டு இருந்தேன். அதனால் அது எப்படி ப்ரீட் ஆகுதோ அது பொறுத்து தான் இருக்குது, சரிங்களா? அது வந்து நம்ம மாற்ற முடியாது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏன் செப்பரேட்டாக இருக்குதுன்னு தெரில. ஏன்னா நான் விட்டும் போது 2 டேஸாக கரெக்டாக தான் இருந்துச்சு. க்ளீன் பண்ணிட்ட பின்னாடி கொஞ்சம் இப்படி இருக்குது. அந்த பேர்லேருந்து இது வந்தது. இது வந்து கொஞ்சம் டார்க் ஆரஞ்சாக இருக்கும். அதுக்கும் இதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்கும். இது வந்து தனித்தனியாக பேட்சஸ் வந்து பிரிச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 35 பேபிஸ் இருக்கும். அது வந்து எப்படின்னா 35 பேபிஸ் எவ்வளோனா 35 பேபிஸ் இருந்துச்சு. ஆனால் 3 வந்து டெத் ஆச்சு. நான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எல்லா பேட்சும் கண்டினியூவாக இருந்தபோது இது மட்டும் டெத் ஆகிடுச்சுன்னும் போது கொஞ்சம் சோகமாக இருந்தது. அதனால தான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து என்னோடய கார்டன் டூரையும் ஒரு பக்கமாக இருந்தாலே ஃபிஷ் டூருன்னு ஒரு டூர் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. இது வந்து ஃபஸ்ட்டு 2 பேட்ச் இருக்குது. இதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து 3rd பேட்ச், அப்படியே 4th பேட்ச். 3rd பேட்ச் நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து 4th பேட்ச். அந்த சின்ன சின்ன பேபிஸ் வந்து 5th பேட்சாக இருக்குது. இப்போது என்கிட்ட 5 பேட்சஸ் வந்து இருக்குது. பட் வந்து எனக்கு இது வந்து 6th பேட்ச் தான், அந்த பிளாக் கலராக இருக்கிறது. 5th எதுனா அந்த 2 மட்டும் காட்டினால தனியாக ஃபஸ்ட்டே காட்டியிருப்பேன். அதுதான் வந்து எனக்கு 5th பேட்ச்சு. நான் அது வந்து செப்பரேட்டாக தானே போச்சு. அதனால் இப்போ வந்து எப்படி ஃபுட் வந்து ஃபீட் பண்ணுறதுன்னு காட்டலாம். இது வந்து நான் நார்மலாக ஃபிஷ் ஷாப்லேயே கிடைக்கும். இது தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மோலிக்கும் கப்பிக்கும் இது யூஸ் பண்ணுவேன். பீட்டாக்கு வந்து தண்ணி யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து இதில் எவ்வளோ நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி குட்டீஸ்க்கு வந்து எப்படி பண்ணுறது, எவ்வளோ ஃபுட்ஸ் வந்து குட்டீஸ் கொடுக்கறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு க்ரீன் கலரும் முடியும், ரெட் கலரும் முடிக்கும். ரெண்டுத்துலேயுமே ஃபுட் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் ரெண்டுத்துமே ஈக்குவலாக கொடுங்க. எதையும் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துடாதீங்க. நான் டெய்லி இவ்வளோ யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து அவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருக்குது, அவ்வளோ ஃபீட் பண்ணும். அதுக்கோசம் வந்து நான் அவ்வளோ ஃபீட் பண்ணுவேன். பார்த்திங்கன்னா நான் அதுவும் 4 இதுவும் 4 வந்து கரெக்டாக ஈக்குவலாக எடுத்து அவ்வளோதான் ஃபுட் ஃபீட் பண்ணி